பிரபலங்கள் அடுத்தடுத்து வெள்ளித்திரையில கால் பதிச்சிட்டு இருக்கிற நிலைமையில இர்ஃபான் நடிப்புல ஆகம் படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட படக்குழு தந்தி டிவிக்காக அளிச்ச பிரத்யேக பேட்டியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு சோஷியல் த்ரில்லர். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நார்மலான ஒரு பேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே, செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்டென்ஸான ஸ்கிரீன் பிளே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நாலேஜ் டெரரிசம் பிளஸ் பிரெயின் ட்ரெயின் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஜாப் ஸ்கேம் பற்றியும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆகம் படத்தில் ஹீரோயின். ஸோ ஐம் பிளேயிங் a corporate agent character. So she is a very bold girl. At the same time, she is a very sweet girl, sweet, loving girl, and she sacrificed her life because of her love. மாடலிங்ல இருந்து ஆக்டிங். ஸோ ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, நர்வஸாகவும் இருக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறாங்கன்ட்டு. ஆகம் ஒரு 8 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதி உருவாக்கப்பட்ட ஒரு படம். நான் வந்து மனிதவள மேம்பாட்டு துறையில சந்தித்த மாணவர்கள், ஒரு 4.5 லட்சம் மாணவர்கள், அவங்களோட பிரதிபலிப்பு தான் ஆகம். இந்தியாவை முன்னேற்றணும்னு நினைக்கிற ஒரு இளைஞர்களுக்கும் ஆகம் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் மூவியா அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுல நிறைய புதுமுகங்கள் இருக்கிறாங்க. ப்ரொடியூசர் முதற்கொண்டு இயக்குனர்லேருந்து எல்லாருமே புதுமுகங்கள். இதில் பழைய முகங்கள் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன், ரவி சார் இருக்காரு, வைஜி மகேந்திரன் சார், இப்படி இந்த சீனியர் டீமும் பிளெண்ட் ஆயிருக்கு. ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி லைன், வழக்கமான காதல் மோதல் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சமூகத்தை ரிஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை டைரக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க.